இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ்ல செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து எந்த மாரி நடக்கு? எல்லாருமே வந்து யார் யாருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்றீங்களே? என்ன யாரோட உதவியில என்ன பண்றீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க. பார்வதி வந்து சாண்ட்ரா, பிரஜன் இவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து வந்து நாமினேட் பண்றாங்க. அதேபோல இன்னொரு பக்கம் கனி, அதேபோல சபரி, அதேபோல நம்ம விக்ரம் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பா பண்றாங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா, விக்ரம், ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்க நபர்களுமே தனியா குரூப்பிசமா ஆளாளுக்கு யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாரையுமே சேர்த்து வந்து நாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. சேதுபதியுமே அதுக்கான பதில்களை வந்து நம்ம எபிசோட் பார்க்கும்போது என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிய வரும். அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஓப்பன் நாமினேஷனா வந்து அவங்களோட முடிவா இருக்கணும். பட் இந்த சீசன பொறுத்தவரைக்கும் அ இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிளான் பண்ண நபர மட்டுமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்த மாரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாமினேஷன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போகக்கூடிய நபரா நம்ம கெமி தான் இருக்கிறாங்க. கெமி வந்து கரெக்ட்டான பெர்சனா? இல்ல வந்து கெமிக்கு பதிலா வேற யாராவது போயிருக்கலாமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதேபோல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே.